எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு கிரியேட் இன்வென்ட்ரி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து எப்படி இருக்குன்னு முதல்ல ரீட் பண்ணுவோம். ட்ரை டு இன்கார்பரேட் த ஃபாலோயிங் ஓப்பனிங் ஸ்டாக் இன் இன்வென்ட்ரி இன்ஃபோ 3. இன்வென்ட்ரி இன்ஃபோ 3 அப்படின்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணி என்ன பண்ணணும், இதில் வந்து ஸ்டாக் ஐட்டம் இருக்குது, குரூப் இருக்குது, கேட்டகரி இருக்குது, யூனிட் இருக்குது, ஆல்டர்னேட் யூனிட் குடோன், இந்த மாதிரி இருக்குது இன்ஃபர்மேஷன். முதல்ல இந்த இடத்துல ஒன்று ஒன்று புரிஞ்சுப்போம். முதல்ல என்ன எதுன்ட்டு ஸ்டாக் ஐட்டம் உங்களுக்கு தெரியும், குரூப் தெரியும், கேட்டகரி தெரியும். யூனிட்டு ஆல்டர்னேட் யூனிட் இந்த ரெண்டுத்துலேயும் தான் இந்த ஓப்பனிங் ஸ்டாக்கு நல்லா ப்ளே பண்ணுது. யூனிட்டு அப்படிங்கிறது மெயின் யூனிட்டு, கடைசி யூனிட்டு. ஆல்டர்னேட் யூனிட்டுங்கிறது ஸ்டாண்ட் பை யூனிட். இப்போ வாழைப்பழம் இருக்குது அப்படின்னா நம்பர்லையும் சொல்லலாம், டசன்லையும் சொல்லலாம். அந்த மாதிரி சோனி சிடி 10S அப்படின்னா ஒரு சிடி பாக்ஸு, அந்த பாக்ஸில் 10 போட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சிடியை பாக்ஸாகவும் விற்பான், லூஸில் 1 2 அப்படியும் விற்பான். இங்கே வந்து 2 யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்பர், இன்னொன்று பாக்ஸு. நம்பருங்கிறது கடைசி யூனிட்டு, பாக்ஸுங்கிறது பெரிய யூனிட், ஆல்டர்னேட் யூனிட். குடோன் ஓகே. குவான்டிட்டி பாருங்கள், எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் யூனிட் எதுவோ அந்த மெயின் யூனிட்டில் தான் நீங்கள் வந்து ஸ்டாக்கை வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ மெயின் யூனிட்டில் இருந்தால் மெயின் யூனிட்டில் போடுங்க, மெயின் யூனிட்டில் இல்லைன்னா அதை மெயின் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பனிங் குவான்டிட்டி 13 பாக்ஸு அப்படின்னு இருக்குது. 13 பாக்ஸுன்னு இருக்குது, ஆல்டர்னேட் யூனிட்டில் இருக்குது. இந்த மாதிரி ஆல்டர்னேட் யூனிட்டில் இருந்ததுன்னா அதை மெயின் யூனிட்டை கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு பாக்ஸில் எத்தனை பீஸ்னால் 10 பீஸ், அப்போ 13 பாக்ஸு 130 பீஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும், ஆல்டர்னேட் யூனிட்டில் இருக்குது. ஓப்பனிங் குவான்டிட்டி ஆல்டர்னேட் யூனிட்டில் இருக்குது, அதை மெயின் யூனிட் கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா ஆல்டர்னேட் யூனிட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், குவான்டிட்டியை ஒரு பாக்ஸுக்கு எத்தனை பீஸோ அதால் பெருக்கினா மெயின் யூனிட்டில் உனக்கு கிடைக்கும். 13 பாக்ஸ்னால் 130 நம்பர். இது 16 பாக்ஸு அப்படின்னா 16 பாக்ஸ் இன்ட்டு 25 போட்டினா 400 நம்பர். இது வந்து 5 செட்டு இருக்குது, ஆல்டர்னேட் யூனிட் கிடையாது, அப்போ செட்டு தான். பேக்கெட்டில் இருக்குது 8 பேக்கெட்டு, ஒரு பேக்கெட்டில் 10 அப்படின்னா 80 நம்பர். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் இருந்தால் பாக்ஸில் நம்பராக மாற்றணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர் யூனிட் தான் எப்போதுமே ரேட் சொல்லணும். இங்கே ரேட்டு கொடுக்கும்போது ரேட்டு எதில் மென்ஷன் பண்ணியிருக்காம பாருங்கள். ரேட்டு வந்து இந்த மாதிரி மெயின் யூனிட்டில் இருந்தால் ரேட்டு அதே ரேட்டு அப்படியே இருக்கட்டும். ஏன்னா குவான்டிட்டி வந்து நம்பரில் போட்டேன், குவான்டிட்டி நீ நம்பரில் போடும்போது ரேட்டும் நம்பரில் இருந்ததுன்னா அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஓகே, நீங்கள் குவான்டிட்டி ரேட் போட்டு இந்த அமௌண்ட் வரும், கரெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் குவான்டிட்டி வந்து பாக்ஸில் இருக்குது, நீ ஃபைனல் யூனிட்டு நம்பரில் போட்ட 16 பாக்ஸ் இன்ட்டு 25 400ன்னு போட்ட, ஒரு பாக்ஸோட ரேட்டு தான் 230 ரூபா, உன்னோட ரேட்டு கிடையாது, ஒரு பாக்ஸோட ரேட்டு. அப்போ ஒரு பாக்ஸில் எத்தனை நம்பர் இருக்குது, 25 நம்பர் இருக்குது. அப்போ ஒரு நம்பரோட ரேட்டு வேணும் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். எப்படி டிவைட் பண்ணணும், டோட்டல் காஸ்ட்டு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட் போட்டிங்கன்னா பர் யூனிட் நம்பர் ஒரு நம்பரோட ரேட் எவ்வளோன்னு தெரியும். ஸோ 400 இன்ட்டு 10 போட்டிங்கன்னா இல்லை 36 360 இன்ட்டு 10 போட்டால் இந்த அமௌண்ட் வந்துடும். இந்த மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். முதல்ல இதுக்கான ஸ்டெப்பு நான் என்னங்கிறது சொல்லிடுறேன். ஸ்டெப்பை வந்து எக்ஸலில் போட்டுட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் அதன்படியே அப்படியே செய்யுங்க. முதல்ல எது பண்ணாலும் சரி என்ன ஒர்க்கு பண்ணுறோம் அப்படின்னு முதல்ல டைட்டில் போட்டுக்கோ. டைட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்வென்டரி கிரியேஷன் இன் டேலி. நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்வென்டரி கிரியேட் இன் டேலி. இதுதான் வந்து நம்ம பண்ண போகிற ஜாப். இதுக்கு வந்து ஸ்டெப்பு முதல்ல எழுதிக்கும், நோட்டில் வந்து ஸ்டெப் எழுதிக்கணும். சீரியல் நம்பர், ஸ்டெப்ஸு, ஸ்டேட்டஸ். ஓகேவா? இந்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல இடம் கொடுங்க, ஸ்டெப்புக்கு கொஞ்சம் நல்ல இடம் கொடுங்க. ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது அதை பண்ணிட்டோமா இல்லையா, மொத்தம் வந்து ஒரு 10 ஸ்டெப் வச்சுக்கோ. எப்படி நான் போடுற மாதிரி 1ன்னு போடுங்க. இங்கே சீக்வல் டு போட்டு அப்பேரோ +1 2, திரும்பவும் அப்பேரோ வந்துட்டேன், கண்ட்ரோல் சி பிடிக்கிறேன். கண்ட்ரோல் சினா காப்பி, ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு அப்படியே டவுன் ஆரோ பட்டன் அழுத்தினேன் அப்படின்னா வந்துடும், அப்படியே வந்துடும்.
மொதல் ஸ்டெப்பு கிரியேட் கம்பெனி. முதல்ல கம்பெனி கிரியேட் பண்ணணும். ரெண்டாவது F11ல் எனேபிள் டிசேபிள், எனேபிள் ஆர் டிசேபிள். எதை எனேபிள் பண்ணணும், எதை டிசேபிள் பண்ணணும் பண்ணிக்கோ. மூணாவது ஸ்டெப்பு கிரியேட்டு ஸ்டாக் குரூப்பு. நாலாவது ஸ்டெப்பு கிரியேட்டு ஸ்டாக் கேட்டகரி. அஞ்சாவது ஸ்டெப்பு கிரியேட் யூனிட் ஆஃப் மெஷர். ஆறாவது ஸ்டெப்பு கிரியேட் குடோன். சில பேருக்கு லொக்கேஷன் இருக்கும், அது எப்படி இருக்கோ அப்படி போட்டுக்கோ. ஏழாவது ஸ்டெப்பு கிரியேட் ஸ்டாக் ஐட்டம் வித் ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸோட ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணு. எட்டாவது ஸ்டெப்பு வியூ ஸ்டாக் சம்மரி. வியூ ஸ்டாக் சம்மரி. ஒன்பதாவது ஸ்டெப்பு வியூ அதர் ரிப்போர்ட்ஸ். இப்போ நான் எப்போதும் 8ல் முடிக்க மாட்டேன், அதனால் 9ல் முடிச்சிட்டேன். இப்போ என்னென்ன ஸ்டெப்பு பாருங்கள். முதல்ல கம்பெனி கிரியேட் பண்ணணும். நேராக டேலிக்கு வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி இன்ஃபோ, நான் எல்லாம் கேப்ஸில் அடிக்கிறேன், பட் நீங்கள் வந்து ஸ்மாலில் தான் போடணும். இன்வென்ட்ரி இன்ஃபோ ஃபினான்ஷியல் இயர் 2024-25. கம்பெனி பேர் இன்வென்ட்ரி இன்ஃபோ 3. இன்வென்ட்ரி இன்ஃபோ 3 ஃபினான்ஷியல் இயர் 2024-25. இங்கே வரும்போது என்ன பண்ணணும், ஃபினான்ஷியல் இயரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. 10/2 பிருந்தாவனம் செகண்ட் ஷீட்டு, சேட்பட்டு, சென்னை 6,31,000, பின்கோடு 28361563, 8825470442, மெயில் ஐடி ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com. வெப்சைட் இல்லை, நான் சும்மா கொடுக்குறேன், www.jamintv அப்படின்னு கொடுக்குறேன். ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் 24 to 24. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். மொதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். இங்கே வந்து ஸ்டேட்டஸில் ஓகே. ரெண்டாவது ஸ்டெப்பு F11ல் எது வேணும் எது வேண்டாம், எனேபிள் அண்ட் டிசேபிள். கம்பெனி கிரியேட் பண்ண வேகத்துக்கு உனக்கு எது வேணும் எது வேண்டாம். நேராக வாங்க, நமக்கு ஜிஎஸ்டி இந்த சமுக்கு வேண்டாம், இதை மாத்திரம் கொடுத்து குயிக்காக சேவ் பண்ண கண்ட்ரோல் ஏ. ரெண்டாவது ஸ்டெப் ஓகே. மூணாவது என்ன பண்ணணும், ஸ்டாக் குரூப் கிரியேட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் என்னென்ன குரூப் இருக்குது, சோனி, மொசர்பீர், பார்க்கர், ரெனால்ட்ஸு. நேற்றுக்கு நான் சிங்கிளாக கிரியேட் பண்ணேன், இன்றைக்கி நான் மல்டிபிளில் பண்ணுறேன். மல்டிபிள் எப்படி பண்ணலாம், கேட்வே ஆஃப் டாலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, ஸ்டாக் குரூப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கிரியேட்டுக்கு Alt-H மல்டி மாஸ்டர், மல்டி கிரியேட் அண்டர் ஆல் ஐட்டம். இங்கே வந்து நீங்கள் அப்படியே பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம், மல்டிபிளில் பண்ணணும்னா கேட்வே ஆஃப் டாலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஸ்டாக் குரூப்பு, Alt-H மல்டி கிரியேட்டு அண்டர் ஆல் ஐட்டம். வந்து பார்த்தீங்கன்னா சோனி அண்டர் வந்து ப்ரைமரி, குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் பி ஆடட் எஸ் கொடுங்க. அடுத்தது மொசர்பீர் அண்டர் ப்ரைமரி, குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் பி ஆடட் எஸ். பார்க்கர் அண்டர் ப்ரைமரி, குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் பி ஆடட் எஸ். ரெனால்ட்ஸ் கரெக்டாக போடுங்க ஸ்பெல்லிங்கை. அண்டர் ப்ரைமரி. இப்போ ஒன் ஷாட்டில் எல்லா குரூப்பும் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது கேட்டகரி, அதுவும் கூட நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் கிரியேட்டில் பண்ணலாம். கேட்டகரியில் வந்து சிடி, டிவிடி, பென்ஸ் 3 கேட்டகரி இருக்குது. சிடின்னு ஒரு கேட்டகரி அண்டர் ப்ரைமரி, டிவிடின்னு ஒரு கேட்டகரி அண்டர் ப்ரைமரி, பென்ஸுன்னு ஒரு கேட்டகரி அண்டர் ப்ரைமரி. அடுத்தது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது, நம்பர், செட்டு. நம்பர்னு ஒன்று இருக்குது, செட்டுன்னு ஒன்று இருக்குது. சிங்கிள், எல்லாமே சிங்கிளில் பண்ணுங்கள். அடுத்தது பாக்ஸு, பேக்கெட். நில்லுன்னா அது யூனிட் கிடையாது. கேட்வே ஆஃப் டாலி, கிரியேட்டு, நம்பர்ஸ், யூனிட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ், ஃபுல் ஃபார்ம் வந்து நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ, டெசிமல் வேண்டாம்.
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செட்டுன்னு இருக்குது. எஸ்டி செட்டு, டெசிமல் வேண்டாம். அடுத்தது பிஎக்ஸ் பாக்ஸு. பாக்ஸு ஃபுல் ஃபார்ம் வந்து பாக்ஸு. அடுத்தது நில்லு கிடையாது, ஒன்றும் நில்லுனா இல்லைன்னு அர்த்தம். பேக்கெட்டு ஃபுல் ஃபார்ம் பேக்கெட், டெசிமல் கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம்? ஸ்டாக் குரூப் ஓகே, ஸ்டாக் கேட்டகரி ஓகே, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஓகே. அடுத்தது குடோன், 2 குடோன் இருக்குது. ஒன்று ஃப்ளோர் 1 ஃப்ளோர் 2, 2 குடோன் இருக்குது. கேட்வே ஆஃப் டாலியில் லொக்கேஷன் இருந்ததுன்னா லொக்கேஷன் கிரியேட் பண்ணிக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் 1 கண்ட்ரோல் ஏ, ஃப்ளோர் 2 கண்ட்ரோல் ஏ. ஸோ நம்ம ஃப்ளோர் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது கிரியேட் ஸ்டாக் ஐட்டம் வித் ஓப்பனிங் பேலன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஓப்பனிங் பேலன்ஸும் நம்ம கிரியேட் பண்ணணும். மொதல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா சோனி சிடி. ஃபஸ்ட்டு நம்ம இதை போடுறோம். ஐட்டம் பேர் சோனி சிடி 10S. எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கணும், மாற்றக்கூடாது. கேட்வே ஆஃப் டாலி கிரியேட்டு மல்டிபிளில் பண்ண முடியுமா பார்ப்போம். ஒன் ஷாட்டில் மல்டிபிளில் பண்ண முடியும், பட் எல்லாமே ஒன் ஷாட்டில் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஆல்டர்னேட் யூனிட் போட முடியுமான்னு தெரில. சிங்கிள்லே பண்ணுங்கள். ஸ்டாக் ஐட்டம் மொதல் ஐட்டம் சோனி சிடி, சோனி சிடிஸு -10S, பார்ட் நம்பர் 101. கம்பர் ராமாயணத்தை எழுதுனது யாருன்னா கம்பர். அந்த மாதிரி என்ன குரூப்னா சோனி அப்படின்னு, என்ன கேட்டகரினா சிடி அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து எப்படி விற்கிறோன்னா ஃபஸ்ட்டு நம்பர்ஸில் விற்கிறோம். இங்கே வந்து மெயின் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா முதல் யூனிட் நம்பர்ஸ், ரெண்டாவது யூனிட் பாக்ஸ். இப்போ பாக்ஸ்னால் ஒரு பாக்ஸில் எத்தனை பீஸ் கொள்ளும் அப்படின்னு போடணும். இப்போ என்ன சொல்கிறான், ஒரு பாக்ஸில் 10 பீஸ் கொள்ளும் அப்படிங்கிறான். ஒரு பாக்ஸுக்கு 10 பீஸ். ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து என்ன ரேட்டுனா ஒன்றுக்கு நம்பரில் கொடுக்கணும். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பரில் கொடுக்கணும். எப்போதுமே மெயின் யூனிட்டு, இதுதான் மெயின் யூனிட். ரேட் வந்து மெயின் யூனிட்டில் கொடுக்கணும். மெயின் யூனிட்டில் இருந்தால் அப்படியே போடு. ஒரு கால் ஆல்டர்னேட் யூனிட்டில் இருந்தால் மெயின் யூனிட் எவ்வளோ நம்பர்ஸோ அதெல்லாம் டிவைட் பண்ணி போடு. இது மெயின் யூனிட்லேயே இருக்குது, அதனால் 11 ரூபான்னு போடு. 11 ரூபாய்க்கு வாங்கினா 15 ரூபாய்க்கு விற்போம். எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னா 13 பாக்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 13 பாக்ஸ் இருக்குது. 13 பாக்ஸ்னால் 13 பாக்ஸ்ன்னு போடக்கூடாது. ஆல்ட் சி போட்டு ஒரு பாக்ஸுக்கு எத்தனை நம்பர், ஸோ இதை மல்டிபிள் பண்ணி போடணும். குவான்டிட்டி வந்து பாக்ஸில் இருந்தால் மல்டிபிள் பண்ணி போடணும், நம்பர்ஸில் இருந்தால் அப்படியே போடணும். பாக்ஸில் இருக்குது 13 பாக்ஸ் இன்ட்டு 10. ஸோ 13 இன்ட்டு 10 போட்டிங்கன்னா 120 ஐட்டம், 130 ஐட்டம். எங்கே இருக்குது? ஃப்ளோர் 1ல் இருக்குது. எங்கே இருக்குது? ஃப்ளோர் 1ல். எவ்வளோன்னா 11 நம்பர். ரேட்டு எவ்வளவு? 11 ரூபா போட்டிங்கன்னா 1430 வரும். இந்த 1430 இந்த 1430 கரெக்டாக வந்துருச்சா பாரு. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிட்டு ரெண்டாவது ஐட்டம் பாருங்க, மொசர் பீர். இதை என்ட்ரி பண்ணுறோம். ஃபைனல் வேல்யூ இது வருதா பார்த்துக்கணும் கரெக்டாக, 3680. அந்த மாதிரி மொசர் பீர் டிவிடிஸ் 102. மொசர் பீர் கீழே வரும். கேட்டகரி டிவிடி, மெயின் யூனிட் நம்பர்ஸு. ரெண்டாவது யூனிட்டு டிவிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்னால் எவ்வளோ நம்பர்? 25 நம்பர். ஸோ பாக்ஸு 1 பாக்ஸ் ஈக்குவல் டு 25 நம்பர்ஸ். செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து பாக்ஸு கொடுத்துருக்கான், நம்பர் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு பாக்ஸு 230 ரூபா. ஒரு பாக்ஸில் எத்தனை பீஸ்? 25 பீஸ். அப்போ 10 இட்லி 100 ரூபா அப்படின்னா ஒரு இட்லி எவ்வளவு? 100/10 = 10. அந்த மாதிரி இங்கே ரேட் கண்டுபிடிக்கணும்னா ஆல்ட் சி போய்ட்டு 230 டிவைடட் பை எவ்வளவு? 25 போட்டிங்கன்னா வரும் 9 rupees 20 paise. 9 ரூபா 20 பைசாக்கு வாங்குகிறோம், 12 ரூபாய்க்கு விற்கிறோம். செல்லிங் ப்ரைஸு எவ்வளோ குவான்டிட்டி? எகைன் பாருங்க, இது 16 பாக்ஸுன்னு இருக்குது. ஒரு பாக்ஸில் 25. அப்போ ஆல்ட் சி போய்ட்டு 16 × 25 போட்டிங்கன்னா 400. எந்த ஃப்ளோரில்? ஃப்ளோர் 1. என்ன ரேட்டு? 9 ரூபா 20 பைசா. என்ன ரேட்டு? 9 ரூபா 20 பைசா. 3680 வருதான்னு பாருங்கள். வந்துடுச்சுன்னா கரெக்டு நீங்கள் போட்டது. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணு. மூணாவது பாருங்கள், மூணாவது ஐட்டம் பார்க்கர் ஃபவுண்டைன் பென். பார்க்கர் ஃபவுண்டைன் பென் ஐட்டம் நம்பர் 103.
இது எது கீழே வரும்னா பார்க்கர். பென் அப்படிங்கிறது கீழே வரும். நம்பர்ஸு ஆல்டர்னேட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, செட்டாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக போடுங்க, செட்டு. ஆல்டர்னேட் யூனிட் இல்லைன்னா நாட் அப்ளிகபிள். செட்டு ஸ்டாண்டர்ட் டேட்டு எஸ். இப்போ செட்டு அப்படின்னா என்னன்னு தெரியணும். பேர் அப்படின்னா ரெண்டுன்னு அர்த்தம். பேர் அப்படின்னா ரெண்டு. செருப்பு வந்து பேராக தான் விற்பாங்க. லெஃப்ட் செருப்பு தனி, ரைட்டு செருப்பு தனி அப்படி விற்க மாட்டாங்க. பேர். செட்டு அப்படின்னா இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் 12வது படிப்பீங்க. 10வது 12வது படிக்கும்போது நீங்கள் போய் புஸ்தக கடையில், சார் எனக்கு 10வது புஸ்தகம் ஒரு செட்டு அப்படியே கொடுங்க அப்படின்னா என்ன பண்ணுவான்? தமிழ் புக்கு, இங்கிலீஷ் புக்கு, மேக்ஸு, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, சோஷியல் சயின்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு செட்டாக தருவான். பிகாம் படிக்கிறீங்க, தேர்ட் இயர். எனக்கு தேர்ட் இயரில் நம்ம காலேஜுக்கு ஒரு செட்டாக என்னென்ன புக் வாங்கணும்? ஒரு செட்டு. இப்போ செட்டுனா உங்களுக்கு என்னென்னு புரியும். செட்டுனா ஒன்றுக்கும் மேற்பட்ட, அவ்வளோதான். அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், 50 இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஒன்றுக்கும் மேற்பட்டு. அந்த மாதிரி செட்டு இருக்கும்போது ரேட் வந்து செட்டு தான் மெயின் நம்பர். ஓகேவா? ஸோ வந்து இங்கே மெயின் யூனிட்டு செட்டு, ஆல்டர்னேட் யூனிட் இல்லை இந்த சம்மில். ஆல்டர்னேட் யூனிட்டு இந்த சம்முக்கு கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கர் ஃபவுண்டைன் பெயின் அண்டர் பார்க்கர் என்ன ரேட்டு? ஒரு செட்டு 280 ரூபா. 280க்கு வாங்குகிறோம், 300 விற்கிறோம். எத்தனை குவான்டிட்டி இருக்குன்னா 5 செட்டு இருக்குது. 5 செட்டு எங்கே வச்சுருக்காங்க? அதை 2வது ஃப்ளோரில். ஒரு செட்டோட ரேட்டு 280 ரூபா, 1400 வருதா? வருது. அவ்வளோதான் நமக்கு தேவை. அடுத்தது பாருங்கள், 4வது யூனிட்டு ரெனால்ட்ஸ். ரெனால்ட்ஸ் ரெகுலர் 10s. 10sனா என்ன அப்படின்னா 10 நம்பர் அப்படின்னு அர்த்தம். பார்ட் நம்பர் 104. ரெனால்ட்ஸுங்கிற குரூப் கீழே, பென்னுங்கிற கேட்டகரி கீழே, அது வந்து நம்பர்ஸ் ஃப்ளவர் தான் நம்பர்ஸ். பாக்கெட்டு ஆல்டர்னேட் யூனிட் பாக்கெட்டு. அப்போ ஒரு பாக்கெட்டில் எத்தனை பேனா இருக்கும் அப்படின்னா 10 பேனா இருக்கும். செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ். இங்கே ரேட் வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா பாக்கெட் கொடுத்துருக்காங்க. 32 பாக்கெட்டு. ஒரு பாக்கெட்டில் 10 இருக்கும். அப்போ உன்னோட ரேட் எவ்வளவு? 32 டிவைடட் பை 10, 3 ரூபா 20 பைசா. 3 ரூபா 20 பைசாக்கு வாங்கினா அது 5 ரூபாய்க்கு விற்கலாம். எத்தனை பாக்கெட் இருக்குன்னா 8 பாக்கெட் இருக்குது. ஒரு பாக்கெட்டுக்கு 10. எட்டு பாக்கெட்டு, ஒரு பாக்கெட்டில் 10 பீஸ் இருக்குது. அப்போ எத்தனை பீஸு? 8 × 10 போட்டிங்கன்னா 80 பீஸ். 80 பீஸு 2வது ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. உன்னோட ரேட் எவ்வளவு? நம்ம இங்கே பார்த்தோம். உன்னோட ரேட் எவ்வளவு? ஆல்ட் சி போட்டு 32 டிவைடட் பை 10. உன்னோட ரேட்டு 3 ரூபா 20 பைசா. சாரி, 3.20 போட்டால் 256 வருதா? வருது. அவ்வளோதான். என்ட்ரன்ஸ். அடுத்தது பாருங்க, மொசர்பீர் சிடி. இதை எப்படி என்ட்ரி பண்ணுறது? மொசர்பீர் சிடி 10s. இதோட பார்ட் நம்பர் என்னப்பா? கரெக்டாக சொல்லுங்க. 1 2 3 4 5. எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. 105 அண்டர் வந்து மொசர்பீரு, கேட்டகரி வந்து சிடி, நம்பர்ஸு, பாக்ஸு. ஒரு பாக்ஸில் 10 நம்பர். இந்த சிடி வந்து 10 நம்பர். ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ். ரேட்டு வந்து பாக்ஸு கொடுத்துருக்கான். அப்போ வந்து நீங்கள் இதுக்கு பண்ணிக்கணும். ஒரு பாக்ஸில் 10 இருக்கும். 95 டிவைடட் பை 10னா 9 ரூபா 50 பைசா நினைக்கிறேன். 95 டிவைடட் பை 10 1 9 ரூபா 50 பைசா. 15 ரூபாய்க்கு விற்கலாம் ஒரு சிடியை. எத்தனை இருக்குது? 95 பாக்ஸ் இருக்குது. ஒரு பாக்ஸில் 10 பீஸ். அப்போ 950 பீஸு. 95 × 10. புரியுதா எப்படி வந்ததுன்னு? 95 பாக்ஸு, ஒரு பாக்ஸில் 10 பீஸ். அப்போ 950. சாரி, 20 பாக்ஸு. 20 பாக்ஸு, ஒரு பாக்ஸில் 10 பீஸு. 200 பீஸு. எங்கே இருக்குது? ஃப்ளோர் 1ல் இருக்குது. ஃப்ளோர் 1 200 பீஸ். உன்னோட ரேட் எவ்வளவு? ஒரு பாக்ஸு 95 ரூபா, 9 ரூபா 50 பைசா. 9 ரூபா 50 பைசா. 1900 டேலி ஆகுதா பாரு.
ஒன்று ஒன்றும் டேலி ஆகுதா பார்க்கணும். ஓகேவா? 105. அடுத்தது 106. இந்த ஐட்டம் சோனி சிடி 106 ஞாபகம் வச்சுக்கோ. சோனி சிடி 25S 25 இருக்கும். சோனிங்கிறது கீழே வந்து சிடிங்கிற கேட்டகரியில் ஒரு பாக்ஸில் எத்தனை பீஸ் இருக்குது? 25 பீஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுங்க. இங்கே ஒரு நம்பரோட ரேட்டு சொல்லணும். ஒரு பாக்ஸோட ரேட்டாக இருக்குது, முக்கால்வாசி பாக்ஸோட ரேட் தான் இருக்குது, நம்பர் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? 260 டிவைடட் பை 25 நம்பர்ஸ். ஆல்ட் சி போட்டு 260 டிவைடட் பை 25 போட்டிங்கன்னா ஒன்னோட நம்பர் 10 ரூபா 40 பைசா. இதை வந்து நீ 15 ரூபாய்க்கு விற்கிறேன்னு வச்சுக்கோ. மொத்தம் எத்தனை குவான்டிட்டி இருக்குது? 260 பாக்ஸ் இருக்குது. ஒரு பாக்ஸில் 25 நம்பர். அப்போ ஆல்ட் சி போட்டு 260 இன்ட்டு 25 போட்டிங்கன்னா அது எங்கே இருக்குது? 6 பாக்ஸு, சாரி 6 பாக்ஸு இன்ட்டு 25 போட்டிங்கன்னா 150 நம்பர். 150 நம்பர். ஒரு பாக்ஸோட ரேட்டு 260 ரூபா. இங்கே ஆல்ட் சி போட்டு 260 டிவைடட் பை 25 ஒரு நம்பரோட ரேட்டு தான் போடணும். போட்டிங்கன்னா 1560 வருது. வந்துடுச்சு, ரைட், ஓகே. இந்த மாதிரி போடணும். ரெனால்ட்ஸ் மைக்ரோ 107. ரெனால்ட்ஸ் கீழே பென்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் யூனிட்டு ஒன்றுமே இல்லை, நம்பர்ஸ் தான் இருக்குது. ஆல்டர்னேட் யூனிட் நில்லு, நம்பர்ஸ் தான். அப்போ இல்லைன்னா நாட் அப்ளிகபிள். ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ். என்னென்னா ஒரு பேனாவோட ரேட்டு 20 ரூபா, இப்போ 25 ரூபாய்க்கு விற்கிறோன்னு வச்சுக்கோ. எத்தனை பேனா இருக்குது? 10 நம்பர் இருக்குது. உன்னோட பேனா என்ன ஃப்ளோரில்? 2வது ஃப்ளோர். உன்னோட ரேட்டு 20 ரூபா. அப்போ 10 பேனோட ரேட்டு 200 ரூபா. என்ட்ரு சேவ் பண்ணு. அடுத்தது மொசர்பிர் 108. மொசர்பிர் டிவிடி 108. மொசர்பிர் டிவிடி ஒரு பாக்ஸில் எத்தனை பீஸ் இருக்குன்னா 10 பீஸ் இருக்குது. 10 பீஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரைட்டாகவே நம்பரில் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் டைரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம். 25 ரூபாய்க்கு வாங்கி 30 ரூபாய்க்கு விற்றுட்டு போங்க. எத்தனை குவான்டிட்டி இருக்குது? ஓப்பனிங் குவான்டிட்டி பாருங்கள், எத்தனை குவான்டிட்டி இருக்குது? 16 பாக்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம நம்பரில் போட போகிறோம். அப்போ ஒரு பாக்ஸுக்கு 10 பீஸு. அப்போ 16 பாக்ஸுக்கு ஆல்ட் சி போட்டு 16 × 10 160. எங்கே இருக்குன்னா முதல் மாடியில் இருக்குது. உன்னோட ரேட் எவ்வளவு? 25 நம்பர்ஸ். இந்த 25 போட்டிங்கன்னா நீங்கள் 4000 வருதா? வருது, கரெக்டாக இருக்குது. சேவ் பண்ணிக்கோ. இந்த மாதிரி ஒன்றா சேவ் பண்ணிக்கோ. அடுத்தது 109 சோனி டிவிடி 25S அப்படின்னா 25 நம்பர். 119 அர்த்தம். சோனி டிவிடிங்கிற கேட்டகரியில் ஒரு பாக்ஸுக்கு எத்தனை அப்படின்னா 25 நம்பர்ஸு. செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ். ஒரு பாக்ஸுக்கு ஒரு நம்பரோட ரேட்டு, இங்கே நம்பரோட ரேட்டு ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துட்டான். மெயின் யூனிட்டோட ரேட் அப்படியே கொடுத்துட்டான். அதனால் அப்படியே போட்டுருங்க. 27 வாங்கி 35க்கு விற்கிறோம். எத்தனை குவான்டிட்டி அப்படின்னா 2 பாக்ஸ். 2 பாக்ஸு. ஒரு பாக்ஸோட உன்னோட நம்பர் 27. 2 பாக்ஸு, ஒரு பாக்ஸில் 25. அப்போ 2 பாக்ஸில் எவ்வளோ இருக்கும்? 50 நம்பர் இருக்கும். 50 நம்பர் இன்ட்டு உன்னோட ரேட்டு 27 ரூபா. 50 நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னா ஃப்ளோர் 1ல். உன்னோட ரேட்டு எவ்வளோடானா 27 ரூபா. பார்த்தீங்கன்னா 1350 வருது. டேலி என்டர் கொடுத்து சேவ். அடுத்தது மொசர்பிர் சிடி 10S ஆல்ரெடி இருக்கே. மொசர்பிர் சிடி 25S. இது வந்து 25S 110. மொசர்பிர் சிடிங்கிற கேட்டகரி ஒரு பாக்ஸில் எத்தனை இருக்குது அப்படின்னா ஒரு பாக்ஸில் 25 இருக்குது. ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுத்து இங்கே ரேட் வந்து நம்பரில் இருக்குது. நம்பரில் இருந்தால் அப்படியே போட்டுருங்க. நம்பரில் இருந்தால் அப்படியே போட்டுடணும். பாக்ஸில் இருந்தால் கன்வெர்ட் பண்ணி போடணும்.
இப்போ வந்து ஓப்பனிங் குவான்டிட்டி பாக்ஸில் இருக்குது, அப்போ கன்வெர்ட் பண்ணி போடணும். 8 பாக்ஸ்னால் ஒரு பாக்ஸில் 25. அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்கும்? ஆல்ட் சி போட்டு 8 × 25 போட்டிங்கன்னா 200 வரும். எந்த மாடியில் இருக்குது? ஃப்ளோர் 1ல் இருக்குது. ஃப்ளோர் 1 என்ன ரேட்டு? என்ன ரேட்டு? உன்னோட ரேட்டு அப்படியே 9 ரூபா இல்லையா? அப்படியே 9 ரூபா போடுங்க. 9 ரூபா போட்டிங்கன்னா 1800 கரெக்டாக டேலி ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்ன நம்பர்? கடைசியாக இப்போ என்ன நம்பர் வரைக்கும் போட்டுருவோம்? ரெனால்ட்ஸ் போல்டு 10. யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், கடைசியாக போட்ட நம்பர் என்ன? 1110 111 ரெனால்ட்ஸு பென்னு நம்பர்ஸு பேக்கெட்டு ஆல்டர்னேட் யூனிட்டு பேக்கெட்டு. ஒரு பேக்கெட்டில் எத்தனை பேனானா 10 பேனா இருக்குது. அப்போ 10 பேக்கெட்டில் 100 பேனா இருக்கும். இங்கே ஒன்னோட ரேட்டு 5 நம்பர், 5 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு விற்கிறதா வச்சுப்போம். மொத்தம் எத்தனை நம்பர்ஸ்னால் இங்கே நம்பரில் இருக்குது. ஸ்ட்ரைட்டாகவே நம்பரில் கொடுத்துட்டான் மெயின் யூனிட். ஸ்ட்ரைட்டாகவே நம்பரில் கொடுத்தனால அப்படியே 120ன்னு போட்டு நம்பரில் போட்டுருங்க. எந்த ஃப்ளோர்னால் 2வது ஃப்ளோர். 120 நம்பர், உன்னோட ரேட்டு 5 ரூபா. இங்கே நம்பர்ஸு 5 ரூபா அப்படின்னு போட்டு ஸ்ட்ரைட்டாகவே போடுங்க. 600 ரூபா டேலி ஆகிடுச்சு. என்ட்ரு கொடுத்து அடுத்தது பாருங்கள், சோனி டிவிடி 10S. சோனி டிவிடி 10S 113 சோனி டிவிடி நம்பர்ஸு பாக்ஸ். ஒரு பாக்ஸுக்கு எத்தனை டிவி இருக்கும்? ஒரு பாக்ஸுக்கு 275 பீஸ். ரேட் பாருங்கள், நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கு. சாரி, ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சோனி டிவிடி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இருக்குது 275. ஒரு பாக்ஸோட ரேட்டு 275 ரூபா. ஒரு பாக்ஸில் 10 நம்பர் இருக்குது. அப்போ ஆல்ட் சி போயிட்டு 275 / 10 போட்டிங்கன்னா உன்னோட ரேட் வரும். செல்லிங் ப்ரைஸு 35 ரூபா அப்படின்னு போட்டுக்கோ. எத்தனை குவான்டிட்டி? 5 பாக்ஸு. 5 பாக்ஸ்னால் ஒரு பாக்ஸுக்கு 10, அப்போ 50. எங்கே வச்சுருக்காங்க? 1வது மாடி, ஃப்ளோர் 1 செலக்ட் பண்ணு. என்ன ரேட்டுப்பா? 275 ரூபா ஒரு பாக்ஸு. அப்போ உன்னோட ரேட் எவ்வளவு? ஆல்ட் சி போயிட்டு 275 / 10 27 ரூபா 50 பைசா. 1375 வந்துடுச்சா பாரு. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணு. சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேராக கேட்வே ஆஃப் டேலி வாங்க. எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு கேட்வே ஆஃப் டேலி வாங்க. அதில் ஸ்டாக் சம்மரின்னு இருக்கும், அதை போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஆல்ட் F1 கொடுங்க. டீட்டெயிலாக பார்க்க ஷார்ட்கட்டுக்கு ஆல்ட் F1. இங்கே வந்து பாருங்கள் 1951 19,551 இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு சம் ரைட்டுன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் ஏதாவது செலக்ட் தப்பாக போட்டிருந்தீங்கன்னா, எங்கே தப்பாக போட்டிங்கன்னா அந்த ஐட்டத்தை அப்படி கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இங்கே போய்ட்டு என்ன மிஸ்டேக்கோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மொதல் சம்மு உங்களுக்கு நல்லபடியாக போட்டு காமிச்சாச்சு. அநேகமாக இது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுன்னா நீங்கள் எனக்கு ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம். இந்த சம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.